இங்க ஒரு பொண்ணு ஒரு ஷோரூம்குள்ள ஓடி போய் பார்பி டால் மாதிரி கெட்ட போட்டு நிக்கிறா. அந்த டைம்ல ஜோடியா உள்ள வந்த 2 பேரை பார்த்து சீட்டர்ஸ்னு திட்டுறா. அவன் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றதுல பிஸி ஆகிட்டான். அந்த பொண்ணு கேஷுவலா திரும்பினப்போ அந்த பார்பி டாலை பார்த்துட்டு நம்ம கில்லி படத்துல வர வேலுவோட அம்மா மாதிரி உண்மையான பொண்ணு உள்ள வச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறா. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கப்ப அவன் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அவகிட்ட தரான். பார்த்தா $3000. செம்ம காஸ்ட்லியா இருக்கேன்னு கேட்குறப்போ நான் விரும்புற பொண்ணுக்கு இது கூட செய்ய மாட்டேனா, போய் ட்ரை பண்ணி பாருன்னு அனுப்புறான். $3000 எனக்கு எப்போவாச்சும் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பியான்னு செம்மையா கோவப்படுறா. ஆக்சுவலி இவ தான் உன்னோட ஒய்ஃப். ட்ரெஸ் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லி பில் போட போறாங்க. பே பண்ணிட்டு ட்ரெஸ் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவன் ஒய்ஃப் அங்கே மறைஞ்சிருந்து பக்கத்தில் இருந்த பாக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விடுறான். ஸோ கேஷியர் ஓடி போய் அதை எடுத்து வச்சிட்டு இருக்கான். அந்த கேப்பில் இவன் அந்த பேக்கில் இருந்த ட்ரெஸ்ஸை நைஸாக எடுத்து சிஸ்டர் வச்சு கண்ணா பின்னான்னு கட் பண்ணி விட்டுறான். அது தெரியாமல் இவனும் அந்த பேக் அவங்க கிட்ட கொடுத்துட்றான். பெருசாக எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவன் முகத்தில் இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்புறப்போ இவன் ஓடி போய் கையும் கலவுமா மாட்டிக்கிட்டீங்களான்னு நிற்கிறான். இவளை பார்த்தவன் ஷாக் ஆகி இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். நீ இப்படி கேவலமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு சண்டை போடுறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னா இவனோட கசின். அந்த ட்ரெஸ்ஸும் இவளுக்காக வாங்கின கிஃப்ட் தான். அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண தான் இவளை ஷாப்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அது தெரியாமல் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டான். அவசரப்பட்டு டிஏ குமார்னு ஃபீல் பண்ணுறா. உண்மை தெரிஞ்சதும் அவள் கேட்ட முதல் கேள்வி பில்லு வச்சிருக்கியா இல்லை தூக்கி போட்டுட்டியான்னு தான். இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனி வச்சுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.